வெறுமை ஆதாம் ஒத்துக்கல, ஏவாள் ஒத்துக்கல தப்ப. ஆதாம் ஏவாள் மேல பழிய போட்டாரு, ஏவாள் சர்ப்பத்தின் மேல பழிய போட்டாங்க. இப்படித்தான் தன்னுடைய குற்றத்தை ஒருத்தவங்க தப்பு செய்யறாங்க அப்படின்னா ஆண்டுகிட்ட போய் ஆண்டவரே நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் மன்னிங்கன்னு ஒப்புரவாங்க ஆண்டுகிட்ட. ஆனால் இவர்கள் 2 பேரும் செய்தது தேவனிடத்தில் ஒப்புரவாகாதபடிக்கு பழியை இன்னொருத்தர் மேல தூக்கி போட்டாங்க, சர்ப்பத்தின் மேல தூக்கி போட்டாங்க, பிசாசின் மேல பழியை தூக்கி போட்டாங்க. இந்த நாட்கள் அநேகர் தன்னுடைய சுயத்துக்காக தன்னுடைய லாபத்துக்காக பாவத்தை செஞ்சுக்கிட்டு பிசாசின் மூலமா நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன்னு பிசாசின் மேல பழியை தூக்கி போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே நான் இந்த பாவத்தை பண்ணிட்டே சப்பா என்ன மன்னிங்கன்னு செய்கிறவர்களுடைய பாவங்கள் தேவனுடைய சன்னிதானத்திலே மன்னிக்கப்படும். இல்லைன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதே ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாதனால அந்த இடத்தில் சாபம் பிரவேசித்து அதுக்கடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்களேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவர் மனுஷனை துரத்தி விட்டு அப்படின்னு போட்டிருக்கு. துரத்தி விட்டுருவாராம். தேவனுடைய ஆலயத்தை விட்டு துரத்திடுவாரு, தேவனுடைய சமூகத்தை விட்டு